கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரசோதயாத். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி உங்களுக்கே. இது கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் சூரியன் அந்த 29 நாட்கள், கார்த்திகை 9 முதல் கார்த்திகை 29 நாட்கள், 29 வரை 29 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய, அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா? உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா? எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா? நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா? அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா? பூரியத்தால் யோகத்தை பெறுமா? சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா? நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா? நினைச்சமாய் சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது, தொழில் வளங்களை பெறக்கூடிய, நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு பணபரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அதை விட அள்ளி தருகின்ற யோகம் அந்த இடத்துல. கார்த்திகை மாதம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் பிரவேசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை, அவருக்கு அள்ளி தருகின்ற யோகம்தான். யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை, தொழில் வளத்தை, சிறந்த செல்வத்தை, பணம் கொட்டி தருகின்ற யோகத்தை, நல்ல பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை, பதவி உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார்? இந்த இடத்துல சூரிய பகவான் 29 நாட்கள் இருந்து அதற்குரிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஆக இந்த சூரியனாகப்பட்டவன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 29 நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா? உங்க பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா? உங்கள் கடன், ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா? இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் விருத்தி அடையுமா? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? குடும்ப கஷ்டம், ஏன்னா 8ஆம் இடம் சில பேருக்கு மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம், திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம். அதாவது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம். அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம். உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வயதுள்ள உழைக்கக்கூடியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி, இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம். அதற்குரிய பலனை மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகின்ற. டிக் பண்ணா பாருங்க, என பல அற்புதமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா? ஆக நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம். இது பொது பலன், அதே நேரத்தில் பொதுவான பலன். சரிங்களா? ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது. அப்போ எல்லாருமே உலக நாடு, எல்லா நாடுகளும், மலேசியா, சிங்கப்பூர்,
ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள், இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம். இருந்தாலும் சொன்னது நடக்கும். பிரம்மசாஸ்திரம் சொன்னது நடக்கும். பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம். கார்த்திகை மாத பலன்கள். விருச்சிக ராசியினர்களே, நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான, ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஒரு கார்த்திகை மாதம். அதற்கு முக்கிய காரணம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வருமானம் ரொம்ப முக்கியம், தனஸ்தானம் ரொம்ப முக்கியம், புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். எதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிற, எந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிற யோகம். ஆக புண்ணிய பலனுமே, அதாவது புண்ணிய பலன் மட்டுமே சிறப்பாக மிகப்பெரிய ராஜ யோகமாக அனுபவிக்க போகின்ற ஒரு அற்புதமான கார்த்திகை மாதம். கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. அதாவது எப்பயுமே ஒரு யோகம் எல்லா காலத்திலும் யோகங்கள் ஏற்படாது. இது முக்கியமாக பிரம்மாண்டமான யோகம். காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகி தனகாரகனாகி தனஸ்தானம் 2, 5க்குரியவன். அவரு அதிச்சார குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒரு திரிகோணஸ்தானம், உங்க ராசிப்படி திரிகோணாதிபதி இன்னொரு மிகப்பெரிய திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து யோக பலன்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இந்த அமைப்புகள் இனி அமைவது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட ராஜயோக அமைப்பு. செய்கின்ற தொழில், அதாவது முதல்ல ஒரு மனுஷனுக்கு தனஸ்தானம், வருமானம், அடுத்து பதவி, புகழ். அதாவது பதவி உத்தியோகம் பார்க்கறது மட்டும் பெரிய பெரிய விஷயம் இல்லை. ஏய், இவனுக்கு யார் அந்த போஸ்டிங் கொடுத்தது, எப்ப பாருங்க இவனோட போராட வேண்டியிருக்கு, இவனை போய் இந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஏசக்கூடிய நிலை சில இடங்கள்ல ஏற்படும். ஆனா உங்களை பெருமைப்படக்கூடிய நிலையில் உங்கள் உத்தியோகத்தை பேரு புகழோடு நீங்க அந்த உத்தியோகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை. அவர் ஒரு காரியம் பண்ணி கொடுத்தாருன்னா பிரமாதமா இருக்குப்பியா. சரியான ஆள அந்த போஸ்டிங்ல போட்டிருக்காங்க. நல்ல மனுஷன். ஊர் உலகமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் உத்தியோகம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதே போல வருமானங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான காலம். உயர் பதவிகள், பண வருமானம், முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து, சொத்து, சுகங்கள், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், ஆச்சரியமான அதிர்ஷ்டம். அதே நேரம் உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி டாப்ல போயிடும். பிள்ளையோட வளர்ச்சி ரொம்ப டாப்ல அற்புதமா போயிடும். சின்ன குழந்தைகளா இருந்தா அவருடைய கல்வி அபாரமா இருக்கும். பெரிய பசங்களா இருந்தா அவருடைய பதவி மிக அற்புதமா இருக்கும். நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை. விருச்சிக ராசியினர்களே, காலபுருஷ தத்துவத்துக்கு 2, 5ஆம் அதிபதி முதல்ல வலிமை, காசு பணத்துக்கும் பதவிக்கு. அடுத்ததாக உங்க ராசியில உங்க ராசிக்கு அதிபதியே 10ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து இருந்தா எப்படிப்பட்ட காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்ட புகழோடு தொழிலை உருவாக்கக்கூடியவன். கொடிகட்டி பறக்கணும் தொழில.
உங்க தொழில் மிக பிரபலமாக அப்படியே பிரபலமாயிரும். மக்கள் அப்படியே உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை, மக்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை. அரசியலா இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, செய்கின்ற வியாபாரம் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் மக்கள் ஆதரவு, அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, அரசாங்கத்தின் ஆதரவு, ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி யோகம், ஒரு அதிகாரத்துவ உத்தியோகம், இந்த அனைத்தையும் சொந்த தொழில் என்றாலும் சரி, அரசு உத்தியோகம் என்றாலும் சரி, பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை தரக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதியும் உங்க ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடியது ரொம்ப பிரமாதம். இது ஒரு அமைப்பு. அடுத்து கனவு மெய்ப்படுமா? நினைச்ச காரியம் நடக்குமா? மற்ற கிரகங்களா இருந்தாலும் கனவுகள்லாம் சில கனவுகள்லாம் இருக்கும். அந்த கனவு காண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம். மனம் நிறைந்த மன வாழ்க்கை, மனைவியோடு மகிழ்ச்சியான சுகமான சுகபோக வாழ்வு அனுபவிப்பது, ஒருபுறம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஒருபுறம் மனைவழி சொத்துக்களோடு மனைவியோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. சிலருக்கு வெளிநாட்டில் கணவன் மனைவியில் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டில் பயணம் பண்ணி அங்கே போய் மகிழ்ச்சியான சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய யோகம். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மேலும் உங்களுக்கு 11ஆம் அதிபதியோடு இருக்கும் பொழுது சிலருக்கு 2ஆம் திருமணம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் திருமணம், 2ஆம் திருமணம் கண்டிப்பா விருச்சிக ராசிக்கு 2ஆம் திருமணம் ஏற்படுறது 100க்கு 100 வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதியோடு 11ஆம் அதிபதி சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக 2ஆம் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சியான வாழ்க்கை பிரமாதமா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சிறப்புகளோடு அப்புறம் கார்த்திகை 11 சுக்கிரன் உங்க இடத்துக்கே வந்துடுறார். சுக்கிரன் 12ஆவது கனவெல்லாம் நனவாக்கிட்டு நீங்க நினைச்ச காரியெல்லாம் வெற்றி அடை வச்சுட்டு அவர் திரும்ப உங்க இடத்துக்கே வர்றாரு. அப்ப மேலும் நீங்க நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். நல்ல திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்களோடு நல்ல பதவி. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காருன்னு அந்த இடத்துல செவ்வாய் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கு. என்னென்ன கிரகங்கள் ஆட்சியில் இருக்கு? செவ்வாய் ஆட்சியில் இருக்கு. புதன் 12ஆம் இடத்துக்கு திரும்ப உங்க ராசிக்கு வந்துடுறாரு. எங்க? கார்த்திகை 11. சுக்கிரனே உங்க இடத்துக்கு வராரு. சுக்கிரன் யாரு? சுக்கிரன் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை கொட்டி கொடுக்கிறவர். 12ஆம் அதிபதியாகப்பட்டவன் உங்க இடத்துக்கு வந்தா கனவு மெய்ப்படும், நினைச்ச காரியம் ஜெயம். மனைவி நினைத்த காரியங்கள், கணவன் நினைத்த காரியங்கள், கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை, அவங்க போட்ட திட்டங்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், பதவிகள், வியாபாரங்கள் அனைத்தும் சொத்து சுகங்கள். சொத்து சுகத்துக்கு செவ்வாய் ஆட்சி, அதிகாரத்துவ உத்தியோகத்துக்கு செவ்வாய், அரசாங்க உத்தியோகத்துக்கு சூரியன். அப்போ உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? விருச்சிக ராசி நேயர்களே, விசாக நட்சத்திரம் முதல்ல 4ஆம் பாதம், அடுத்தது அனுஷ நட்சத்திரம், அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய குரு பகவான் 2, 5ஆம் அதிபதியாகி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. அதற்கான விளக்கத்தை பார்த்தா குரு உச்சம் கோச்சாரத்தில் அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக உங்க நட்சத்திரம் அனுஷம். இந்த அனுஷ நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். சனி பகவான் உங்களுடைய செயல்திறனில் சாதிக்கக்கூடிய திறமைகளை அதிகப்படுத்தக்கூடிய நிலை. அதாவது ஒரு சாதனை, ஒரு லட்சியம், விடாமுயற்சி, அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய சாதனை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலில் சாதனை, வியாபாரத்தில் சாதனை, உத்தியோகத்தில் சாதனை, பேரு புகழும் கொட்டி தருகின்ற ஒரு இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. அனுஷ நட்சத்திரம் 4ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமாகிறது, மிகப்பெரிய பிரபலமாகிறது, மிகப்பெரிய கோடியை சம்பாதிக்கிறது,
மக்கள் மிகப்பெரிய மதிப்பை சம்பாதிக்கிறது, மிகப்பெரிய புகழை சம்பாதிப்பது. சரி, அடுத்து உங்க நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு 8, 11ஆம் அதிபதி. 8ஆம் இடம் பணபரஸ்தானம், 11ஆம் இடம் பணபரஸ்தானம். 2, 5, 8, 11 இதெல்லாம் பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள். ஆக 2 பணபரஸ்தானங்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனோட ஆட்சி பெற்றக்கூடிய அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? பணம், காசு, பணம்லாம் மொத்தமா சேர்ற அமைப்பு. இவ்வளவு சிறப்பு அமைச்சர். உங்க ராசிக்குரிய கிரகங்களும் வலிமையா இருக்கிறது. 12ஆம் இடத்துல பாவிகள், கடுமையான பாவிகள் இருந்தா விரைமாயிரும், கடனாளி ஆயிருவீங்க. நல்ல கிரகங்கள் வலிமை வந்தா காசு, பணம், சொத்து சேரும். இதுதான் உண்மை. ஆக விருச்சிக ராசினியர்கள், இது உங்களுடைய பொதுவான பலன். எத்தனையோ பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள், நாள் ஏதாவது ஒரு வேதனைகள் இருக்கும். இது 60% நீங்க எடுத்துக்கணும். ஒரு 50-60%. அப்ப உங்க ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். 50%, 60% சொல்றீங்க, மீதி ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். நவ கிரகங்கள், நவக்கோள்களும் உங்க காரியத்தை செய்வதற்கு, உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு உங்க கட்டங்களில் எந்தெந்த இடத்தில் எவ்வளவு வலிமையோடு உட்கார்ந்து இருக்கிறது, என்ன தசாபுத்திகள் நடக்கின்றது, திசை என்ன அந்தர புத்தி நடக்கிறது. அந்தரம்னா ரகசிய புத்தி. இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் வெற்றியாக அமையும், பல வெற்றிகளை வாரி வழங்கி கொடுக்குமா அப்படின்றத, உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றது கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.